அப்படி இருந்தாலும் இந்த ஆணாள் அழகமன்னன் அர்ஜுனனாக நான் வந்து வந்தாலும் சரி என்னுடைய குலம் கோத்திரமதி தெரியுமா? சொன்னால் தெரியுங்க. அப்படியா? ஆமாங்க. நான் சரியான தந்தை காவலா என்னுடைய பெயர் பார்த்திபன் மன்னனாக நான் இருந்தாலுமே என்னுடைய குலம் எது சொன்னால் தெரியுங்க. உலகத்தின் மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். 3 பேர். யார் யார்? யார் யாருங்க? சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். சரி. அதிலே இந்த பூலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நடப்பன, பரப்பன, நீந்துபவை, ஊறுபவை 8,84,00,000 ஜீவவேதங்களுக்கும் பரிகலக்கக்கூடிய தொழில் இருக்கு. யாருக்குங்க? ஒன்னானப்பட்ட சிவபெருமானுக்கு. உண்மைதான். சரி. அந்த சிவபெருமானுடைய ஜடாபாரத்தில் இரவு நேரத்தில் ஒளி தருவது எது? சொன்னாதாங்க தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. நான் பள்ளிக்கூடமே போனதில்லை. அப்படியா? ஆமாங்க. பள்ளிக்கூடம் போயிட எப்படிங்க அதுதான் சரிதான் கவலன். அப்படி ஜடாபாரத்திலே ஒளி தருவது சந்திரப்பிறை. ஓ, சந்திரப்பிறை. உண்மைதான். சரி. அப்படி சந்திரப்பிறையினால் உருவாக்கப்பட்டதோ என்னுடைய குலம் சரியா சந்திரகுலம் என்று தெரிவிக்கலாம். ஓ, சந்திரகுலம். உண்மைதான். சரிங்க. சந்திரனால் உருவாக்கப்பட்டது சந்திரகுலம். சந்திரகுலம். குருவினால் உருவாக்கப்பட்டதோ குருகுலம். ஓ, குருவினால் உருவாக்கப்பட்ட குலம் குருகுலம். உண்மைதான். சரி. சத்தியந்தார சந்திரகுலத்திலே பிறந்தவன். கோடு தவறாத குருகுலத்திலே பிறந்தவன். சரிங்க. என்னுடைய பெயர் பார்த்திப மன்னன் அர்ஜுனன். அப்படியே இருந்தாலும் இந்த பார்த்திப மன்னனை ஈண்டெடுத்து என்னுடைய தாயார் தந்தையார் யார்? சொன்னால் தெரியுங்க.
வீரமாது இருக்கட்டும். வா வீர கொடுக்கா எனக்கே பயமா இருக்குடா. மதுரை வீர நாடகத்துல ஆ, ஆ. மதுரை வீர வந்து சின்னாடு கூப்பிடுறதுங்க வா இன்னொரு time கூப்பிடு. நீங்க வேண்டாங்க. இல்ல கூப்பிடு பார்க்கலாம். வா. வீர கொடுக்கா கமலன், ஆ, எனக்கு தாய் மாதர்கள் சரியாக 2 பேர். 2 பேர். யார் யார்? யார் யார்? உனக்கெல்லாம் எத்தனை பேர் அப்பா அம்மா? எனக்கு ஒரு அம்மா, சரி, கூடப்பாங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க. எப்படி எப்படி? எப்படிடா? எங்கப்பா, உங்க அப்பா, சித்தப்பா, சரி, பெரியப்பா. இதுதான் 3 அப்பாவா? ஆமாங்க. சரியப்பா. கமலன், ஆ, என்னுடைய தாய் மாதர்கள் 2 பேர். 2 பேர். யார் யார்? யார் யாருங்க? குந்தி தேவி, மந்தாரி அம்மா. ஓ, குந்தி தேவி, மந்தாரி அம்மாள். ஆமா. சரிங்க. அப்படி ஆ, எனக்கு சரியாக 2 மாதர்கள். ஆ, தந்தையாரோ ஒன்று. ஆ. யார்? யாருங்க? பாண்டு மகாராஜன். ஓ, பாண்டு மகாராஜன். உண்மைதான். சரி. பாண்டு மகாராஜனுக்கும் ஆ, குந்தி மந்தாருக்கும் ஆ. நாங்களும் சரியாக 5 வஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம். சரி சரிங்க. யார் யார்? யார் யாரு? முதலாக பிறந்தவர் யார்? யாருங்க? தாரா புகழ் படுத்த தர்மராஜர். ஓ, தாரா புகழ் படுத்த தர்மராஜன். உண்மைதான். சரி. இரண்டாவதாக பிறந்தவர் யார்? யாருங்க? 16 ஞான பலம் படித்து ஆ, அதகரியான் பீமச்சந்திரன் பிறந்தார். ஓ, பீமச்சந்திரன் 2வது. உண்மைதான். சரி. மூன்றாவது யார்? யாருங்க? இருவருக்கு மூத்தவர், ஆ, இருவருக்கு இளையவன். இளையவன். பங்குனி மாதம் பங்குனி மாதம் 11ஆம் தேதியில பிறந்த பிறந்த ஆனால் அழகமன்னன் அர்ஜுனன் பிறந்தார். ஓ, ஆளாளகமான அர்ஜுனன். உண்மைதான். சரிங்க. இந்த 3 பேருமே ஆ, குந்தியம்மாவுக்கு மகனாக பிறந்தோம். ஓ, குந்தியம்மாவுக்கு மகனாக நீங்க 3 பேர் பிறந்தீங்க. உண்மைதான். மந்தாரி அம்மாளுக்கு? மந்தாரி அம்மாவுக்கு ஆ, கடைசியாக பிறந்து ஆ, நகுலன் சகாதவன் சொல்லக்கூடிய ஆ. இரட்டையர்கள் பிறந்தார்கள். ஓ, நகுலன் சகதேவன். உண்மைதான். சரிங்க. அப்படி பிறந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்து எங்களுடைய நாட்டிலே சீரும் சிறப்போடமாக நாங்கள் வாழ்ந்து வந்த போதிலும் வாழ்ந்து வந்த போதிலும் மாதவா, சுவாமி கடவுளே. எங்களுடைய நாட்டிலே ஆ, எங்களுக்கென்று பகையென்று ஏற்பட்டதே மாதவா. கமலன், சுவாமி கடவுளே. உங்களுக்கு பகையாளி யாருங்க? என்னுடைய பகையாளியா யாருங்க? வேறு யாரும் அல்ல, ஆ, என்னுடைய சொந்த பெரியப்பா மக்களாக விளங்கி வரக்கூடிய ஆ. சரியாக 100 பேர் அண்ணன் தம்பிமார்கள். சரி. அந்த கௌரவநாதிகளோ எனக்கு நேரிட்ட பகையாளிகள். ஏங்க, ஏப்பா, நீங்களோ சித்தப்பா மக்கள், உண்மைதான். அவங்களோ பெரியப்பா மக்கள். உண்மைதான். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா இருக்கும் பொழுது ஆ, ஆ. உங்களுக்குள்ள எதுக்குங்க பகை? மாதவா, ஆ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படி? 5 வயதுல அண்ணன் தம்பிமார்கள். பழமொழி சொன்னா இவன் நல்லா கேட்பான்னு சொல்லலாம். 5 வயதுல அண்ணன் தம்பிமார்கள், 5 வயதிலே அண்ணன் தம்பிமார்கள். 10 வயதுல பங்காளிகள் என்று தெரிவிப்பார்கள். சரி. ஆனால் ஆ, விதிவசமாகப்பட்டது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆ, 5 வயதுல அண்ணன் தம்பிமார்கள், ஆ. 10 வயதுல பகையாளிகளாக மாறி. சரிங்க. அப்படி ஆ, என்னுடைய பெரியப்பா மக்களுக்கும் ஆ, எங்களுக்கும் ஆ. எதனால் பகையானது வளர்ந்தது? எதனாலுங்க பகை? மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய இந்த சொத்திற்காகவும் ஆ, சுகத்திற்காகவும் ஆசைப்பட்டு சரி. தன்னுடைய சொந்த சித்தப்பா மக்கள் என்று கூட பாரம்பரியக்கு பாராமரிக்கு. எங்களுக்கு பகையான வளர்த்து ஆ, எங்களை எத்தனை முறை கொல்ல சூழ்ச்சி செய்தான். சரி. ஆனால் ஆ, சிறுவயது முதற்கொண்டு இன்று வரை காலமாக ஆ, உள்ளங்கையில் நெல்லிக்கண் வைத்து காப்பதை போல ஆ. எங்களை காத்து வருபவர் யார்? யாருங்க? மும்மூர்த்தி தவறையில ஒருவராக விளங்கி வரக்கூடிய ஆ, என்னுடைய நடுவீட்டு குத்து விளக்காக விளங்கி வரும் ஆ, என் மாமன் அறிவரந்தாமன் ஆ. அவருடைய துணை கொண்டு சரி. நாங்கள் இத்தனை வருட காலமாக ஆ, அவருடைய கிருபையினாலே ஆ, அந்த துரியோதன் செய்த சூழ்ச்சியிலிருந்து ஆ. நாங்கள் தப்பித்து பிழைத்து வருகிறோம். சரிங்க. அப்படி வாழ்ந்து வந்தாலும் வாழ்ந்து வந்தாலும் அதவா ஆ. இந்த தினமாக ஆ. என்னை தேடி வந்தாயே, ஆ. என்ன காரணம்? உங்க அண்ணாரை மட்டும் அழைத்து வர சொன்னாருங்க. உன்னார் அழைத்து உங்க தேவியை விட்ட ஆ. சுபத்திரை அழைத்து வர சொன்னாங்க. அப்படியா? ஆமாங்க. ஐயோ எதுக்குண்ணா? தெரியலீங்க, அவங்க ஏதோ நாட்டுக்கு எதுக்குங்க வர சொன்னாங்க? ஏதோ நினப்படுத்துக்க மாட்டேங்க. ஏங்க? ஏப்பா, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்ல. அவன் நினைப்படுத்துறானா நீங்க தப்பா உடனே தப்பா எடுக்கக்கூடாது. ஏப்பா அவங்க முகத்தை பார்க்காம நினைவா இருக்கிறான்னு சொல்லி வேற என்ன? அப்படி சொல்ல தப்பா எடுத்துக்கிட்டே இப்படி
உங்கள் புத்தி மந்திரிங்க. எது சொல்வதாக இருந்தாலும் இருந்தாலும் எல்லா தெளிவாக புரியும்படி கூற வேண்டும். ஏங்க உங்களுக்கு புரியும் நினைச்சேன். சரி, அப்புறம் பார்த்தா நீங்க மண்டை புதிய என்ன பண்ணுவா? அடிச்சுட்டு தான் போவா. அவன் சொல்லியே பிடிச்சு போக முடியும். அதனாலே என்னுடைய மனைவி சென்று பார்க்க வேண்டும். போலாங்க. போகலாமா? ஆ. அண்ணே சுமித்ரா. அங்கே பார். தேவி, சுவாமி என் உள்ள சனாதரே உலகாலோ பிராணநாதா. என் உள்ள சனாதரே உலகாலோ பிராணநாதா. கண்ணே சுமித்ரா. என்ன ஆசை உன்னுள் கொண்டு உன் ஆசை என்னுள் கொண்டு கண்ணிலே மலரெடுத்து சுவாமி மலர் பாதம் போற்றினேன். உங்கள் பாதமது பைந்தனையா சுவாமி மல்லிகை மலரெடுத்து அண்ணன் பாதம் போற்றினேன். சுவாமி தொகுதல்ல மலரெடுத்து திருமுருக போற்றினேன். உமக்கு திருமணம் மலரும் புல்லவரே. கண்ணை வாழ்வார் என்று நலமாய். என்னே மதமடிந்த மலரான மலமடிந்த. என்னே மதமடிந்த மலரான மலமடிந்த. எந்த திருவடில கொண்டாய் எந்த மலரடில கொண்டாய் என்னே வந்து கொண்டாய். சுவாமி வண்ண தேவி சுமித்ரா. தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களை மல்லிகை மல்லிகை கோங்கு பாந்தாரம் மட்டுமே வரை கொழுந்து பாரிஜாதம் என சொல்லக்கூடிய சரி. வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து ஓஹோ. தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களை குவித்து தங்களுடைய தேவியாகப்பட்ட சுபத்திரை அடிபடுகிறேன் சுவாமி. தேவி, என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் பணிந்தபடியால் இந்த கதை சொல்லினுடைய பூவுலகத்தில் தாயும் தங்கை அழகு சுபத்திரையாகப்பட்டவள் என்றென்றும் பூவும் பொட்டோன் சீரும் சிறப்புமாக நீ வாழ்ந்திருப்பாயம்மா. சுவாமி வண்ணா தேவி. வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வாழ்ந்திருப்பேன் வையகத்தில் கோடான கொடிக்காலன். சரி. அப்படியாக இருந்தாலும் ஓஹோ. இன்னைக்கு எதுக்கு உங்களை வர சொல்லிருக்க தெரியுமா? இதற்காக என்னங்க என்னம்மா எத்தனை நாளும் எங்க போனீங்க? இது என்னமா கேள்வி? உனக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. இத்தனை நாட்களாக என் அண்ணா தர்மேந்திரத்துல இருந்தேன். ஏங்க உங்க அண்ணன் கூடயே இருக்கிறீங்க, எப்பதான் என் கூட இருப்பீங்க? என்னோட ரொம்ப போச்சு. என்ன பொண்டாடியை பார்த்து ரொம்ப நாளா ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்குதான் பாக்கலான்னு வந்தேன். அதனால எங்க இப்படி என் கூட இருக்கிறதே இல்ல. இன்னைக்கு வந்துட்டீங்க. சரி. இன்னைக்கு நீங்க எங்கேயுமே போறதுக்கு இல்ல.
என் கூட தான் இருக்கணும். ஏங்க உன்னிடத்தில் இருப்பது எனக்கு பெரிதல்ல. ஆனால் ஒன்று, என்னுடைய சொந்த பங்காளிகளை விளங்குவர் கூடிய அந்த கௌரவநாதர் செய்யக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து மேலும் நாம் எப்படி தப்பிப்பதை, இனிவரும் காலங்களை நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று சொல்லி ஒரே யோசனையில் இருக்கிறேன். அதனால இன்றைய தினமாக நீ அழைக்கும் அந்த பஞ்சனைக்கு என்னால் வர முடியாது. நீங்கள் 1000 வார்த்தைகள் அடுக்கடுக்காக எடுத்து உரைத்தாலும் சரியே, சரி, இன்னைக்கு உங்களை உனக்கு விடுற மாதிரி இல்ல. இன்னைக்கு நீங்க என் கூட இருந்தேதான் ஆகணும். என்னடா ரொம்ப போச்சு. ஏய், இருந்து என்ன பண்றது? அதானே ஏப்பா 4 மணி நேரமா வந்து தலைவர் தண்ணி எதுக்கு தலைவர் தண்ணி ஊத்துனா சரியா பாருங்க. யாரை தொட்ட பாவம் நேரே தொட்டா போய் எட கோமலுக்கு போயலாம். போயிருங்க. பஞ்சனைக்கா போவோம். ஆமாங்க, பஞ்சனைக்கு போவதா? ஆமாங்க. ஏப்பா பஞ்சனைக்கு போறது சரிங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கால் வேணும்னு சொல்லுங்க. ஏய், இல்லைங்க, அவரால் முடியும்னா நம்மள தேவி, என்னை தேடி எத்தனை பெண்கள் என்னை தேடி வந்தாலுமே நான் தான் உனக்கு வேண்டும் என்று கையிலே கங்கணம் கட்டுவதை போல என்னை சூதுத்தனமாக தூக்கி வந்து திருமணம் செய்தவள் நீ இல்லையா? ஆமா. அப்படி இருக்க நீ என் மேல் வைத்திருக்கும் பாசத்தை விட வேறு யார் என்னால் என் மேல் வைத்திருக்க முடியும்? ஆமாங்க. அதனால நீ கூப்பிட்டா நான் வந்துதான் ஆகணும். ஆமாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ, எனக்கு என் பொண்டாட்டி இருக்கிற நிலைமைய பார்த்தா இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்னங்க பேசுறீங்க? பால் டைமன் தான் அதெல்லாம் கொடுக்குறதுடா. அவளோட ஆசை அந்த அளவுக்கு இருக்குது. ஏங்க பேசாதீங்க, அவங்க கிட்ட என்னங்க பேச்சு? வாங்க. அப்படியா? ஆமாங்க. கண்ணே பச்சனைக்கு செல்லுவோம், குச்சி விளையாடுவோம். கண்ணே பச்சனைக்கு செல்லுவோம், குச்சி விளையாடுவோம். கண்ணே பச்சை விளையாடுவோம், புள்ளி மாடு போலவே. கண்ணே பச்சை விளையாடுவோம், புள்ளி மாடு போலவே. கண்ணே பச்சனைக்கு செல்லுவோம், குச்சி விளையாடுவோம். என் ஆசைகளை ரசிக்கிறேன். ஆமா. நாம் பஞ்சனையில் இருப்பது பெரிதல்ல. இன்றைய தினமாக ஏதோ தெரியவில்லை.
செய்து